இந்த மாலை நேரத்திலே தெய்வ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்திலே இந்த 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை அடங்கிய வார்த்தைகளிலே நாம் கவனிக்கும் பொழுது ஒரு காரியம் அது நிறைவேற்றப்படுகிறது. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மிருகம் பிடிக்கப்பட்டது என்பதுதான். மிருகம் பிடிக்கப்பட்டது. எது மிருகம் என்று பார்க்கும் பொழுது அந்தி கிறிஸ்துனுடைய காரியம்தான் மிருகம். ஆக மிருகத்தின் முத்திரையை தரிக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரித்து கொண்டவர்கள் அங்கு காணப்பட்டார்கள் என்பதும், அதை தரித்து கொள்ளாதவர்கள் இருந்தார்கள் என்பதும் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே மிருகமாக ஒருவேளை அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு விரோதமாக கிறிஸ்துவை மறுதலிக்கிற நிலைகள் அவ்விதமாக காணப்படுகிற நிலைகளிலே இந்த உலகத்திலே நாமும் அந்த கூட்டத்திலே அவர்களோடு சேர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நாமும் அவ்விதமாக கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்றுதான் செயலாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை மறுதலியாதபடி அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கின்றவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரும் இதோ பரலோகத்திலே கனப்படுத்தப்படுவார்கள். ஆக இந்த பூமியிலே கர்த்தரை மறுதலிக்கின்றவர்கள் அந்த பரலோகத்திலே காணப்பட முடியாது. ஆகவே இங்கு திருமறை சொல்லுகிறது மிருகத்தினுடைய நிலை. மிருகம் இவ்விதமாக இந்த உலகத்திலே அவரை விசுவாசிக்காதபடி, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்காதபடி இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட நிலைகளிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பது உண்மையான காரியம். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்படியானால் அந்த மிருகம் உலகத்தை என்னெல்லாம் செய்திருக்கும், உலகத்தில் எவ்வளவு ஜனங்களை பாடுபடுத்தியிருக்கும், ஆகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை எவ்வளவு துன்புறுத்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் எல்லாம் அதிகமாக காணப்பட்ட நிலைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது கடைசி கட்டம். ஆக மிருகம் பிடிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இதோ கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனையும் விட்டுவிடவில்லை, கர்த்தர் அவனையும் பிடிக்கிறார். ஆகவே இருவரும் எங்கே அனுப்பப்படுகிறார்கள்? இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அப்படியானால் அது எவ்வளவு வேதனையான காரியம். ஆகவே உலகத்திலே வேதனைப்படுத்தினவர்கள், கிறிஸ்துவை மறுதலியாதபடி காணப்பட்டவர்களுக்கு மீது பிரயோகப்படுத்தின எவ்வளவு கஷ்டமான காரியம், உபத்திரத்தின் நிலைகள், கொடூரமான நிலைகள். ஆனால் இப்பொழுது அவைகள் உயிரோடே தீக்குள் போடப்படுகிறதை பார்க்கிறோம். அக்கினி கடலிலே தள்ளப்படுகின்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்பது உண்மையான காரியம். அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லாம் நிரந்தரம் அல்ல. ஆக என்னுடைய வாழ்க்கையினுடைய உபத்திரம் கூட அப்படிதான். அது நிரந்தரம் அல்ல, அது முடிவு உண்டு. ஆக என்னுடைய வாழ்க்கையின் சிறுமைகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் வெறுமைகளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே சங்கிலி போல நாம் கண்டுகொண்ட துன்பங்களின் சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் அவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது. பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிற காரியம். ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கு திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். மிருகத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். கள்ள தீர்க்கதரிசிக்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கூட, நம்முடைய வாழ்க்கையின் உபத்திரத்தின் காலங்களுக்கும் ஒரு முடிவு வைக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இதோ 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சூரியனில் ஒரு தூதன் இருக்க கண்டேன். அவர் வானத்தின் மத்தியில் இருக்கிற பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் வாருங்கள், இதோ மகா தேவன் கொடுக்கு விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னார். அன்புக்குரியவர்களே, வரலாற்றிலே பார்க்கும் பொழுது கழுகு என்பது முக்கியமானது. பறவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கழுகை குறித்து குறிப்பிடும். வாருங்கள், பறவைகளை கூப்பிடுவார்கள். ஏனென்றால் மகா விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எருசலேமுக்கு விரோதமாக போய் நிற்பார்கள், எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் யுத்தம் செய்வார். அன்றைக்கு பறவைகள், கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்படியானால் அந்த கழுகுகள் எதற்காக? மாம்சத்தை பட்சிப்பதற்காக. அன்பானவர்களே, இன்றைக்கும் வரலாற்றிலே பார்க்க முடியும். இதோ இஸ்ரவேலிலே அதிகமான கழுகுகள் இருக்கிறது. கழுகுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆகவே அந்த அளவிற்கு கழுகுகள் அங்கே கூடிக்கொண்டிருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நாம் திருமை வெள்ளையாய் பார்க்க முடியும். எசேக்கியேல் 29:5 பார்க்கும் பொழுதும், உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்திரத்திலே போட்டு விடுவேன், வெட்ட வெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை, உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாக கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசியும் அதை குறித்து குறிப்பிடுவான். மாம்சத்தை எல்லாம் இவ்விதமாக பொங்கி பறவைகள் வந்து சாப்பிடுவோம் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எசேயா தீர்க்கதரிசியும் இதை குறித்து எழுதுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் ஆண்டவருடைய திட்டத்தின்படியாக நடைபெறுகிற காரியம். இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த உலகத்தை மோசம் போக்கினவர்களுக்கு முடிவு வருகிறது என்பது உண்மையான காரியம். அந்த மோசம் போக்குகிற நிலைகளிலே நாம் இல்லாதபடி இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, கர்த்தருக்காக வாழுகின்றவர்களாக, அவரை மறுதலியாதவர்களாக அவருக்காக வாழ்ந்திருப்போம். நமக்கென்று ஒரு பெரிய விருந்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்திலே நாமும் பங்கு பெறுவோம், மகிழ்ச்சியோடு அவரோடு காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவருக்கு தருவாராக. ஆமென்.